الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه. عن أبي أمامة رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிற செய்தி, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அந்த குர்ஆன் மறுமை நாளில் தன்னை ஓதியவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மாபெரும் அருள் கொடையான இந்த குர்ஆனை தொடர்ந்து ஓதுவதன் வழியாக மனிதன் பெறும் சிறப்புகள் குறித்து பேசப்படுகிறது. குர்ஆன் எவ்வளவு தூரம் ஓதப்படுகிறதோ அவ்வளவு தூரம் அந்த மனிதனுடைய வாழ்வில் அது பயனளிக்கும் என்பதால் குர்ஆனையும் அதன்படி உலகில் நடந்து கொண்டோரையும் மறுமை நாளில் கொண்டு வரப்படும். அல் பக்ரா மற்றும் ஆல் இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களும் தன்னை ஓதியவர்களுக்காக பரிந்துரை செய்வதற்கு போட்டி போடும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். குர்ஆனை நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர் நல்லவர்களும் கண்ணியமிக்கவர்களுமான மாணவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார். குர்ஆனை இயலாமையால் சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு நற்கூலிகளை வைத்திருக்கின்றான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். திறம்பட நல்ல முறையில் ஓதக்கூடிய மனிதர் கண்ணியமிக்க மாணவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார். குர்ஆனை திக்கி திக்கி ஓதிய மனிதருக்கு இரண்டு நற்கூலிகள் இருக்கின்றது என்பதால் குர்ஆனை எந்த வகையிலாவது நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த வகையில் நமக்கு அது பலனளிக்கும் என்பதால் குர்ஆனை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட நன்மைகள் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் பார்ப்பதின் வழியாக நன்மைகளை மூன்று விஷயங்களில் வைத்திருக்கிறார். ஒன்று, கஅபாவை எந்த அமலும் செய்யவில்லை கண்கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலே அல்லாஹ் நன்மையை தருகிறார். இரண்டாவது, பெற்ற தாயை இரக்கத்தோடு பார்க்கிற பொழுது எதுவும் பேசவில்லை, இந்த உபகாரமும் செய்யவில்லை, இரக்கத்தோடு தன் தாயாரை பார்க்கிறார் ஒரு மனிதர், அல்லாஹ் அவருக்கும் நன்மைகளை எழுதுகிறார். மூன்றாவதாக குறிப்பிட்டார்கள், குர்ஆனை யார் ஓதவில்லை பார்க்கிறார், அந்த பார்வையின் வழியாகவும் அவர் நன்மையை பெறுகிறார் என்பதால் குர்ஆன் நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அந்த வகையில் எல்லாம் அது நமக்கு பலனளிக்கும் என்பதாக குர்ஆனை முழுமையாக நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த குர்ஆன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லாவற்றையும் தந்துவிடும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆகவே இந்த குர்ஆனோடு உண்டான தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய மாதங்கள் குர்ஆன் இறங்கிய சிறப்பு மிக்க மாதம். ஆகவே இந்த குர்ஆனுடைய இந்த தொடர்பை இப்பொழுதே நாம் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் அதிகமான குர்ஆனை ஓதும் நல்ல நசீபை தந்தருள் புரிவானாக. குர்ஆனை ஓதுவதின் வழியாக பெறப்படும் எல்லா வாக்கியங்களையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையில் இந்த குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் செய்யும் என்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக.